அவர் கண்ணப்பாரியா என்ன இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஒரு மாதிரி என்னையா அது சாருனா நீ யாரையா போருவா உனக்காக நான் எவ்வளவோ மன்னிக்கிறேன் இதையும் நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன் நான் ரெடி ஆவேன்டி நான் ஆங்கர்டி எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க போதும் போதும் இன்னைக்கு கல்யாணம் தான் இன்னைக்கு வேற எதுவும் கிடையாது ஒண்ணு நடக்காதுடா அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாத்தாலும் வந்துகிட்டு கொஞ்சம் சும்மா திருமண நாள் வாழ்த்துக்கள் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெருசு மொய் வேற பேசாம உட்கார்றா மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் உயிரோட இருந்தாலும் நிறைய சந்திக்கிறேன் மக்களே ஏன்னா எல்லாருக்கும் வெட்டிங் ரவுண்ட் அவங்க பேரோட இருக்காங்க என் உயிர் வந்து திருச்சியில இருக்கு பரவாயில்ல என்ன தம்பி பீலிங்கி ஸ்வீட் எடுத்து கொண்டாடு கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் நீ வந்து உனக்கு வேற அந்த பாரு ஒரு ஹாய் சொல்லிடு ஹாய் சோ வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு என்னமோ ஒரு ஸ்பெஷலான டே மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரையில அது என்ன டே அப்படின்னு எந்த டே எனக்கு தெரியாது எல்லாரும் காலைல வந்தோடனே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு கேட்பாங்க அக்கா இன்னைக்கு என்னன்னு எதுவும் தெரியாது நானே ஸ்டேஜுக்கு போனாதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன் சோ அதனால வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலான டே எதுக்காக அப்படி நான் சொல்றேன்னா என்னை வந்து சாரி எல்லாம் காஸ்டியூமர்ஸ் அனுப்பிச்சிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொலாப் பண்ணுங்க மேக்கப் அண்ட் ஹேர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க இந்த நல்லா பண்ணுங்கன்னு சொல்லும் போதே ஓகே ஏதோ இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க நானா நினைக்கிறேன் ஐ திங்க் வெட்டிங் ரவுண்டா இருக்குமோ ஏன்னா புடவை எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வெட்டிங் ரவுண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்பி விட்டேன் என்னன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே ரெடி பண்ணிட்டேன் எப்பவுமே காலை சாப்பாடு வந்து வீட்டுல ரெடி பண்ணிடுவேன் மத்தியானம் மட்டும் தான் இங்க என்ன ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா நீங்க டயட் இருந்தா எனக்கு சொல்லுங்க ஹாய் ஹலோ வாங்க பரவாயில்ல வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நான் என்னன்னு சொல்றேன் ஸோ நான் என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கன்னா இது வந்து கார்ன் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஸோ வந்து இதை தான் வந்து காலை உணவா என் சைஸுக்கு ஒருத்தன் பிளாஸ்க வச்சு மறைச்சிருக்கான் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா இதை சாப்பிட்டுட்டு தான் பொழப்ப ஓட்ட ஆரம்பிப்பேன் மந்தைக்கு மேக்கப் பண்ணலாமா சித்து ஹாய் இவதான் வந்து எனக்கு விஜய் டெலி அவார்டுக்கு வந்து மேக்கப் அண்ட் காஸ்டியூம் பண்ணா இன்னைக்கு வந்து எனக்கு ஹேர் வந்து மேக்கப் வந்து சித்து தான் பண்றா சித்ரா தான் பண்றா சோ வாங்க மக்களே எப்படியே வீடியோக்குள்ள போகலாம் சோழமுத்தா போச்சா இது நியாயமா வந்து ஒரு வார்த்தையை கேளுதா சின்ன சிங்கத்தை நீ விரல வச்சு மறைச்சிட்ட கேமரால இல்ல சின்ன சிங்கத்தை வந்து கூண்டு அடைச்சு வைக்கலாம் எங்க அக்கா அடைச்சு வைக்க முடியாது பாஞ்சினியாக வரும் தோரணியே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கான் பாரு பிரியா வந்து கல்யாணம் பண்ண மாதிரியே ரெடி ஆயிட்டான் அவ வந்து ஒரு பொண்ணாவே வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த கொஞ்ச நேரம் நீ வந்து இன்னைக்குதான் பொண்ணு மாதிரி இருக்க எங்க என் தம்பி எங்க தம்பி ஆன் தி வே பாருங்க நீங்க எப்படி இருக்காரு அக்காவை பார்க்காம எப்படி அவன் இருக்கான் அவ்வளவு நேரம் முண்டாடிய புடிச்சுட்டே திரியறானா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு இன்னைக்கு எல்லாருமே அழகா இருக்காங்க நான் போய் எதுக்கு நிக்க போறேன்னு எனக்கே தெரியல எல்லாம் கல்யாண ஞாபகம் வந்துருச்சு போல அவளுக்கு எல்லாம் பயங்கரமா இருக்காங்க என் தம்பி வரான் அக்காவை பாக்குறதுக்காக என் தம்பி வரான் நான் வந்து அவனை மாப்பிள்ளையா பார்க்க போறேன் என் தம்பியை அவரை வந்து மாப்பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் இருந்தாரு அதனாலதான் இதுக்கு ஒரு நியாயம் வேணும் நீதான் சரியான சொல்லுங்க அதிர்ச்சியில இல்லடா நான் இந்த குடுமையெல்லாம் எடுத்து வம்பளத்துக்கிட்டு இருக்கேன் நினைச்சு பாக்குறியா எப்ப இன்னைக்கு வெட்டிங் ரவுண்டு தானே புரியல வெட்டிங் ரவுண்டு யாரு உங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது பாக்குறீங்க பார்த்து மாமா போட்டி போடுறாரு மாஸ்டர் வந்து வந்ததுல இருந்து ஏதாவது பயம் வந்தா எனக்கு பயமா இருக்கு
வீட்டுக்கு வந்தா பார்த்து தாமரை எல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. என் பையன் வந்து நிஷாக்கா என் பையன் மீரா மேடம் வேற லெவல்ல ஒரு மாதிரி கியூட்டா இருக்கீங்க. ஏதோ நடந்திருக்கு. நீங்க வரதுக்கு டைம் இல்ல டைம் இல்ல கொஞ்சம் டிக்கெட் கொஞ்சம் சீக்கிரம் போட சொல்லிருப்பேன். கண்டிப்பா சொல்லுங்க. 11 போட்டாங்களா? நான் வீட்டுக்கு வரவே 2 மணி. 2 மணிக்கு அப்புறம் நான் வந்து லஞ்ச் அனுப்பி வச்சிருப்பேன் சொல்லிருக்கேன். இல்ல நான் வீட்டுக்கே வரேன். நான் வீட்டுல இருந்து வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. தம்பி எல்லாம் புதுப்பட தம்பதிங்க எல்லாம் ஓவரா பண்றாங்க. அதான் எதுக்கோ கொடுத்துட்டு வந்து சரி எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு எங்க ஹனிமூன் போறீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அப்புறம் சொல்றாரு. எங்களோட ஒரிஜினல் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெயின்ல இருந்தோம். பெரிய பஞ்சாயத்து. இன்னைக்கு வந்து எபிசோட் ஃபுல்லா என்ன போறோம்னா கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் நாங்க ஜாலியா இருந்துக்கிறோம். அவனை கூட்டு வந்து கல்யாணம் எல்லாரையும் வச்சு என் புருஷனை செய்யறதுக்கு கேட்டா நிறைய எனக்கு சொல்றதுக்கு இருக்கு. நான் இன்னைக்கு அடிமுறை பத்தி மட்டும் தான் கேட்பேன். சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு சொல்லி மறுநாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? ஏங்க என் மூஞ்சில கல்யாணம் இன்னைக்கு பார்த்து மாமா கல்யாணம் பண்ணிடுவோம். ஏண்டி உயிரை வாங்க. நீங்க 2 பேரும் கிட்டவா? நீங்க 2 பேரும் என்ன நம்பிக்கையில வந்திருக்கீங்க? நீங்க இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் திருப்பி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நம்பிக்கையில வந்திருக்கேன். இந்த ஒரு ரவுண்ட் விஜய் டிவில இருந்து தூக்குங்கன்னு 10 தடவை சொல்லியிருக்கேன். வச்சு உயிர் எடுக்கிறீங்க. எல்லா பைத்தியமும் எனக்கு கல்யாணம். எனக்கு இருங்க, எனக்கு 2வது வாட்டி கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா வேற பொண்டாட்டின்னு நினைச்சேன். ஆனா ஒரே பொண்டாட்டி தவறுங்க. என்ன எடுத்தோம்? இதுதான் நீ பார்த்து மாமால இப்படி என்கரேஜ் பண்றதுனால என் புருஷன் இல்லடி என் தம்பி வந்து நல்ல சாய்ஸ் தான். நீங்க மட்டும் 2வது போறீங்க, நானும் 2வது. நான் எப்ப என்ன போனேன்? ஐயோ நான் சிங்கிளா என் ரியாஸ் மாமாவோட வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதே மாதிரி நீங்க என் கூட தான் வாழ்ந்தீங்க. ஆமா பட் நல்லா ரொம்ப ஒரு மாதிரி லுக்கா ஒரிஜினல் வெட்டிங் ட்ரெஸ் அப்படியே அதே எங்களோட தான் வெட்டிங். சூப்பர்ரா, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே உங்களோட வெட்டிங் கெட்டப்ல ரீக்ரியேட் பண்ண போறேன். ஐயோ அழகா இருக்கு. இந்த முத்தலகு சீரியல் நான் பார்த்தேங்க. இந்த பிள்ளைய அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நானு. ஆக்சுவலா வைஷுங்க தான் எனக்கு மறந்து. ஆனா அந்த கேரக்டரோட ஒன்றிட்டா. அதுதான் உங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம். அக்கா அதுதான் நம்ம எப்படி சாவடிக்கலாம். அங்க நடிச்சு கொள்றா, உனக்கு இங்க சோறு போடாம அடிச்சு கொள்றா. இதெல்லாம் தேவையா தம்பி? நம்ம அடுத்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறோம் தம்பி. உண்மையிலுமே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டே. ஆமா ப்ரொடக்ஷன்ல வந்து சூடா ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் தம்பிட்ட தம்பி உள்ளுக்குள்ள விட்டுற போறாங்க. தமிழ் வெளியில வச்சு போறான். ஷூட்டிங் எப்படி போனா நமக்கு என்னங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல சூடாதான் எப்பயாவது இருப்பாங்க. நமக்கு வரும்போது ஆறி வந்துரும். ஏன்னா நம்ம ஷூட்டிங் லேட்டா தான் எடுப்போம். பட் இன்னைக்கு சுட சூட்டா முக்கியம். எல்லாம் முக்கியம். மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியா? ஆமா அவனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள் பட்டு. நல்லா 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 இங்க வந்து கல்வியே கொள்ளுவாங்க. ஹாய் என்னப்பா உனக்குலாம் பொண்ணு கொடுத்ததே பெருசு. மொழி வேற பேசாம உட்கார்றாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம பார்வையா பார்த்து அவர் கண்ண பாரியா. எங்களுடைய ரிசப்ஷனுக்கு நிஷாக்கா வந்து அழைக்காத விருந்தினரா உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இருந்தாலும் நாங்கள் வந்து அதுல தூக்கி வச்சு கொண்டாடிடுவோம். அதுக்கு காரணம் உங்களுடைய ரிசப்ஷன் தான். மீரா மேமும் சிவா மாஸ்டரும் ஸ்வீட் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன தெரியல, ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸ்ரீரஞ்சனியும் அமித்தும் வந்து இந்த ஓணம்கான சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டதை உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஏன்னா நானே கோபி அண்ணா மாக்காப்பா 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டோம். சூசன் தேங்க்யூ சோ மச். உங்களோட சாம்பார், ரசம், மீன், சுரட்டி எல்லாம் அல்டிமேட்டா இருந்தது. ஏன்னா நீங்க மாக்காப்பா வீட்டுல சாப்பாடு நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாமே சூசன் தான் செஞ்சு கொடுத்தா. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. சாப்பிட்டு ரூமுக்கு வந்தா ஸ்வீட் ஸ்ரீரஞ்சனி கொடுத்த ஃபுட் எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். முடிஞ்சா சாயந்தரம் நின்றுக்கணும், நைட் சாப்பிட்டு போகணும். நீங்களா வெட்டிக்கிற உடனே எல்லாரும் ஆளுநர் ஸ்வீட்டோட வராங்க. இன்னைக்கு தான் கல்யாணம் வச்சுட்டு ஸ்வீட்டோட வராங்கன்னு தெரியல. வேற யாரை பார்த்தாலும் ஏதாவது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஜாலி அப்படின்னு பார்த்தா இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. என்ட்ரி, செட்டப், அப்புறம் கேமரா சேஞ்ச் இதெல்லாம் நடந்து இப்ப கிட்டத்தட்ட மணி 2 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நாளை காலைல 10 மணிக்கு தான் ஷூட்டிங் போக முடியும். அவ்வளவுதான். உயிரோட இருந்தாலும் நிறைய சந்திக்கிறேன் மக்களே. ஏன்னா எல்லாருக்கும் வெட்டிங் ரவுண்ட் அவங்க பேரோட இருக்காங்க.
என் உயிர் வந்து திருச்சியில இருக்கு. பரவாயில்ல, என்ன தம்பி பீலிங்கி? ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. யார் இவ்வளவு மரியாதையா நீ என்கிட்ட பேச மாட்டியே? இல்லன்னா என்ன பண்ணுவ? பொடி 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 பொடி. கியூட். நிஜமான மீரா மேம் இன்னைக்கு நான் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு நானு. இது உங்களுக்கு சொல்லல, நான் மாஸ்டருக்கு சொன்னேன். ஏப்ரல் ஃபூல். என்ன தெலுங்குலாம் பேசுறீங்க? ஓ சாரி, உங்களுக்கு தெலுங்கு மேரேஜ். ஐயோ சாரி, நான் மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு நாங்க வந்து அப்படியே பக்கா தெலுங்கு, அப்படியே கையில இருந்து காலிலிருந்து இன்னைக்கு ஸ்லாங்கும் அதேதான், இன்னைக்கு பேச்சும் அதேதான். தெலுங்குல ஒண்ணும் கேட்கல. என்னடி நான் எப்படி ரெடி? உனக்கு என்ன வருது? நான் ரெடி ஆவேன்டி. நான் ஆங்கர்டி. எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? நீங்க பாரு, எங்க அண்ணன் இருக்கிறதுலே ஒரு அழகான அண்ணனா வந்திருக்காரு. கேக்குதுமா? கேக்குது கேக்குது. அமித், நான் உன்கிட்ட பேசுறேன், சிவரஞ்சன் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுறேன். நீங்க மேடையில கூட டிஃபரெண்டா ஒரு விஷயம் சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு என்ன மாதிரியான மேரேஜ் தயவு செஞ்சு சொல்லிருங்க. நான் சொல்லல மக்களே, இவங்க 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஓ அப்படியா? அவங்க வந்து நீங்க சொல்லினா போடினா போறேன். இதுக்கு எதுக்கு கத்தியெல்லாம் தூக்கி காட்டுறீங்க? அந்த பாயா இருக்கணும்டா. என்னடி இவ்வளவு அழகா இருக்க? அவ்வளவு நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன்டி. அண்ணன் என்ன இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஒரு மாதிரி என்னையா? அது சாருனா நீ யாரையா போருவா? அண்ணே உனக்காக நான் எவ்வளவோ மன்னிக்கிறேன், இதையும் நான் இன்னைக்கு மன்னிக்கிறேன். போதும் போதும், இன்னைக்கு கல்யாணம் தான், இன்னைக்கு வேற எதுவும் கிடையாது. ஒண்ணு நடக்காதுடா உங்க 2 பேருக்கும். எல்லாத்தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இன்னொரு கேமரால வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு. இன்னொரு கேமரா தாண்டி இன்னொரு கேமரால சீரியஸா கண்டிக்கிறேன். தாமரை எப்படிடா இருக்கா? முதல்ல ஒண்ணு சொன்னியே, திமிரு படத்துல ஏழை இசுக்கு அந்த மாதிரி இருக்கியான் மாமா. அவராது ஏழை இசுக்கு பாமாதுல சாய்பாபா கோயில் பூசாரி. சாய்பாபா கோயிலா? பவர் ஸ்டார். என்ன ஸ்டார்? பவன் கல்யாண். थैंक यू. போடா டேய் மகாபா. எனக்கு மாமாக்கு இதே மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு. இதாண்டா கல்யாணம் சைன் பண்றது. புக்கு மாதிரி இருக்கும். இது வந்து அது வந்து பேனா மயில் இறகை. தெரியும் தங்கம். சம்மதமான கேட்டு கையெழுத்து வாங்கணும். மாமாட்ட இப்படிதாண்டா கையெழுத்து வாங்கணும். காதல் மாக்காப்பா, காதல். எப்ப பார்த்து எப்ப பார்த்து கல்யாணம்? உனக்கு பார்த்து கல்யாணம் நாங்க கல்யாணம் பண்ணிக்க வந்துருக்கோம்ல, உங்க 2 பேரும் இன்சல்ட் பண்ண முடியல, ஒரு கடைக்கு போக முடியல. எனக்கு வந்து ஒரே வருஷம் இந்த கல்யாணத்துக்கு அப்ப நீங்க இருக்காது. ஏன்? ஏன்னா நான் மருந்து வச்சு கொண்டுருவேன். என்ன இதெல்லாம் சும்மா உன்னை கொன்றுவேன். பாத்து என் மேல ஒரு பொசசிவ், அதனால நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்தா அந்த பொண்ணு பேர் நிஷான் வேணா. ஏய் பவர் ஸ்டார் பேசாம இரு. போடி போடி. ஏண்டா தம்பி, ஒரு அக்காவை இப்படி கேவலப்படுத்துறா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியடா? இல்ல அவ்வளவுதான் சொல்றேன், நான் கேவலப்படுத்த இருக்கட்டும். உன் பொண்டாட்டி என்னடா காலையில இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு தெரியுறா? காலையில இருந்து பாக்குறேன், ஒருத்தி குனிஞ்சத்துல நிமிர மாட்டேங்கிறா, சடையை தூக்கி முன்னாடி போடுறா. இந்த வெட்டிங் ரவுண்ட் வச்சாங்க, இந்த பக்கம் பக்கமும் பார்க்க முடியல, எல்லாம் ரொமான்ஸ் பண்றானுங்க. ஏய் மாஸ்டர் கொன்றுவேன். அங்க பாரு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கப்பிள்ஸ். நாங்க இவ்வளவு வருஷமாவும் லவ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணுங்க, ட்ரெயின்ல பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க டிவில பாக்கணும், இதுங்க பண்ற அலும்ப. ட்ரெயின்ல லவ் பண்ணிருக்காங்க. நானும் ரியாஸ் மாமாவும் எவ்வளவு பெட்டர் இருப்பா. ரியாஸ் மாமா எப்பவுமே கட்சில் கீழே தான். ஐயோ தம்பி பாத்துக்க தம்பி, மாமாவை போய் யாரா என்ன போயிட்டு இருக்கு, என்ன பண்றப்போ
பின்னாடி என்ன அந்த வயசான கப்பல் இதை பண்ணிட்டு இருக்காங்களே, அது என்ன கல்யாணம்னு எனக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மாதிரி சீக்கிரட்டா வச்சு கல்யாணம் பண்றாங்க. பாப்போம். சுவாமி இப்பவே இந்த விளக்கு எடுத்து குத்துனா தப்பு இல்ல. ஏன்னா இவரும் சோபிநாத்தும் ஒரே மாதிரி இருக்கானு கேட்டா ஜெயிலுக்கு போயிடவா? நல்ல காரியம் நடக்கும் போது இவ சொல்ல தாக்கல. இவ ஒருத்தி பைக் இல்லாம 1/2 மணி நேரம் விட்டுவாங்க. இறுதி பேசாம வர்றேன். சுவாமி நெய் ஊத்திட்டு இல்ல. ஏன்னா குடிச்ச ஒரு பாட்டில் நெய்ய 4 கல்யாணத்துல மொத்தமா குடிச்சிட்டேன். அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஹாப்பியா இருந்தா நாங்க ஹாப்பியா இருந்த மாதிரி தான். உங்க 2 பேருக்கும் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. யாருக்கிட்ட சண்டை போடணும்? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், என்ன நடக்குதுன்னு. உனக்கு என்னவா எஞ்சு வர சொல்றிய? அவனை எனக்கு பிடிக்கலடி. அருடி எனக்கு மாமா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டி. பார்த்து மாமா தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நாங்க பிரிஞ்ச பறவைகள் ஆயிட்டோம். அது என் தலைமையில கல்யாணம் ஆண்டி. அதான் என் தலை எழுத்துடி. இதெல்லாம் நான் தலை எழுத்து பாரு. காலையில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. மணி 1 மணி எல்லாம் சரிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த நேரத்திலே ஒரு ஜோடி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுது. அங்க வர ஜாலியா ரெடி ஆகுறாங்க. கல்யாணம் தெரியுமா? ஊருக்கு கல்யாணம். ஊருக்கு போனமா சுத்தமா சுத்தி பார்த்தமா வந்தமா இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும் அதோட கலாச்சாரத்தை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். கத்துக்கிட்டு கூட பரவாயில்ல. கல்யாணத்துல எல்லாரும் இன்வால்வ் ஆகும். அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு அது நம்மளே கட்டணும். இவங்க கல்யாணத்துல 15 பேரை இப்ப கூப்பிட்டுருக்காங்க. இப்ப நான் இதை அம்புட்டே ரெடி பண்ணி இப்ப நமக்கு அந்த கல்யாணத்தை பண்ணணும். இங்க பாரு 2 பண்ற அநியாயத்தை. என்ஜாய். மணி வந்து 2க்கு மேல 3 ஆகிட்டேன். அதான் முடிஞ்சிச்சு. இப்பதான் எடுத்து வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். ஒரு நாள் முழுக்க வந்து நான் எல்லா ஆங்கர்ஸையும் பார்த்து பொறாமப்படுறது. எப்படி நிக்கிறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுவேன். பட் ஆனா அந்த பெயின்லாம் தாண்டி ஷோவை பார்த்துட்டு நீங்க சூப்பரா ஆங்கரா பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நன்றி.